வெல்கம் டு ஆண்ட்ரகான். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் நடந்த பட்டமளிப்பு விழா அனைவரும் செய்திகளில் பார்த்திருப்போம். அந்த பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். ஆளுநர் வழக்கம் போல கலந்து கொண்டார். அங்கு வெள்ளி பதக்கம் மேடையில் வழங்குவதற்காக காத்திருந்த ஒரு மாணவருக்கு அந்த வெள்ளி பதக்கம் வழங்கப்படாமல் அவரது பெயர் பட்டியலிலிருந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நீக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர் காவல்துறையின் கொடூரமான ஒரு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த அரங்கிலிருந்து வெளியே இழுத்து செல்லப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாகி இருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் நாம் இன்றைக்கு உரையாட இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். பட்டமளிப்பு விழாவில் என்ன நடந்தது? ராஜசங்கீதன் ஒரு பதிவு எழுதியிருந்தார். அந்த பதிவில் நிறைய அதிர்ச்சி அளிக்கும் விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த நிகழ்வில் அன்றைக்கு என்ன நடந்தது? நீங்கள் மேடையில் போய் பட்டம் வாங்குவது தானா அல்லது டிஸ்டிங்ஷன் மெடல் வாங்க போயிருந்தீங்களா? என்ன விவகாரம் அது? அன்னைக்கு பட்டமளிப்பு விழா நான் எம்ஃபில் இலக்கியத்துறை ஆய்வில் நிறைஞர் முடிச்சிருக்கிறேன். 2021 அக்டோபர்ல பாஸ் அவுட்டு. இந்த 2 வருஷத்துல முடிச்சவங்க எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் அந்த பல்கலைக்கழகத்திலேருந்து முடிச்சுட்டு நான் இப்போ தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துல மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த தேதியில பட்டமளிப்பு விழா இருக்குங்கிறதுனால நான் காலையிலேயே அங்கே போயிட்டேன். கரெக்டா ஒரு 9:20 அங்கே உள்ள போயிட்டேன். உள்ள போகிறப்பயே அந்த யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நான் கரெக்டா போனேன். முதல்ல துறையில படிச்ச எங்க துறைக்கு நேரா போயிட்டு அங்க போய் பதிவு பண்ணிட்டு அங்க கொடுக்குற கோட்டு, எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒயிட் கலர் கோட்டு கொடுப்பாங்க. அந்த கோட்டை நான் போட்டுக்கிட்டு தான் நேரா அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்தேன். அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வச்சிருந்தாங்க. செக்அப்லாம் பண்ணி தான் உள்ளெல்லாம் விட்டாங்க. அந்த சோதனையிலையும் நான் பல்கலைக்கழக நிர்வாகம் உள்ள அனுப்பிச்சு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. உள்ள கேட் பாஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அந்த டேக் அவங்க கொடுத்தாங்க. அந்த டேக், சீட் நம்பரு, டோக்கன் எல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தான் நான் அங்கே போனேன். அந்த அடிப்படையில ஒரு 1000 பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆடிட்டோரியம், அந்த ஆடிட்டோரியத்துல சென்டர்ல நான் உட்கார்ந்துருக்கிறேன். சென்டர்ல உட்கார்ந்துருக்கிறப்ப இங்க தஞ்சை பகுதிய மாவட்டத்தை சேர்ந்த காவலர்கள்லாம், ஒரு சில காவலர்கள் மாற்று உடையில, எப்பொழுதும் கேஷுவலா அவங்க உடையில பக்கத்துல அமர்ந்து அரவிந்த்சாமி தானே கேட்டாங்க. ஆமா நான் சொன்னேன். ஏதாவது வச்சிருக்கீங்களா? நாங்க என்னங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்னன்னா ஒன்றும் புரியல. என்ன இல்ல ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வந்துருக்கீங்களா? இல்லைங்க, நான் எதுக்குங்க எதிர்ப்பு தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க நம்பல. அப்புறம் திடீர்னு ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்லி பாக்கெட்ல எல்லாம் கையை விட்டாங்க. அப்புறம் பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டாங்க. ஒண்ணும் இல்ல அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அத்தனை மாணவர்களுக்கு மத்தியில இதெல்லாம் நடக்குது. ஆமா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மத்தியில தான். இவ்வளவுக்கு நான் சென்டர்ல உட்காந்துருக்கேன். அந்த 2 கேப் தான் இருக்கேன். அந்த கேப்ல உள்ள இந்த சைட்ல இருந்து 2 காவலர்கள் வராங்க, அந்த சைட்ல இருந்து 2 காவலர்கள் வராங்க. 2 பேருமே வந்துதான் என்னுடைய இதெல்லாம் செக் பண்றாங்க. சக மாணவர்கள் மத்தியில அதெல்லாம் செக் பண்ணாங்க. சரி, எனக்கு ஒரு கேஷுவலா சொல்லிருச்சு, நம்ம சரி பண்றாங்கன்னு நானும் விட்டேன், கேஷுவலா விட்டேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் என்னைய தான் பார்த்தாங்க. சரி, இது அப்படியே பெரிய விஷயமாக்கல, விட்டேன். செகண்ட் டைம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 9:30 மணியை போல இன்னொரு டீம் அதே மாதிரி வராங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து நல்லா இருக்கீங்களா என்னன்னு விசாரிச்சாங்க. சரி, சந்தோஷமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறப்ப என்னுடைய இதெல்லாம் கேட்டாங்க. என்ன தலைப்பு, எப்ப முடிச்சீங்க அப்படிலாம் கேட்டாங்க. நானும் ஆரோக்கியமா இது மாதிரி நான் தூப்புக்காரி நாவலருடைய தலித்தியமும் பெண்ணியமும் அந்த தலைப்புல நான் எடுத்திருக்கிறேன். அந்த தலைப்பை வச்சு நான் ஆய்வு செஞ்சு இப்ப இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துதான் என்னுடைய ஆய்வு பணிகளை முடிச்சிருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் சோதனை இடணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் என்ன சார் சோதனைலாம் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. நாங்க பக்கத்துல உட்காந்துட்டு முடி எனக்கு சொல்ல முடியாது இருக்கிறதுனால இதுல ஏதாவது வச்சிருக்கேன் இப்படி களைச்சி விட்டு பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துல உங்க கர்ச்சிப்பை கொடுங்க, கைக்குட்டைய அப்படின்னு சொல்லி, கர்ச்சிப் என்ன கலர் வச்சிருக்கீங்க? நான் எப்பொழுதும் ப்ளூ கலர் தான் வச்சிருக்கேன், இந்த பாருங்க அப்படின்னு காட்டினேன். எடுத்து அப்புறம் உதற சொன்னாங்க, உதறினேன். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே போயிட்டாங்க. அடுத்தது 9:35 இந்த 40க்கு இடையில டிஏஜினுடைய ஸ்பெஷல் டீம்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த சஃபாரி போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள சார் உங்கள்கிட்ட வெளில கூப்பிடுறாங்க, உங்கள்கிட்ட யாரும் பேசுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த அடிப்படையில் நானும் கொஞ்சம் சரி கூப்பிடுறாங்களேன்ட்டு தான் வெளில நானும் வந்தேன். நான் வெளில வந்தாவது டக்குன்னு கதவை இழுத்து சாத்திட்டாங்க. சரி சாத்திட்டேன். ஏன் சார் சாத்துறீங்கன்னா, டக்குன்னு ஒரு ரூம்ல அந்த ஆடிட்டோரியத்துக்கு போகக்கூடிய ஒட்டுமொத்த சப்ளை கரண்ட், இபி, எலக்ட்ரிசிட்டி அந்த ஆபீஸ் அங்க இருக்கு. அந்த குடோன் அதுலதான் ஜென்ரேட்டர் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஜென்ரேட்டருக்கு ரூம்ல உள்ள வச்சு லாக் பண்ணி அந்த டீம் எல்லாம் உள்ள உன் நாட்டை ரிமூவ் பண்ணுங்க, உங்க கோட்டை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க.
அதெல்லாம் முடியாது சார்னு சொல்லி அவங்களுக்கு எனக்குமான வாக்குவாதம் அவ்வளோகான் இருக்கு. சரி அவங்க சும்மா செக் பண்றாங்கன்னுட்டு நானும் லைட்டா ரிமூவ் பண்ணேன். ஃபுல்லா கழட்டுங்கன்னாங்க. அப்புறம் ஷர்ட்டை கழட்ட சொன்னாங்க. ஷர்ட்டையும் கழட்டினேன். பேண்ட பெல்ட் எல்லாம் அவுத்து ஃபுல்லா எடுத்து உதற சொன்னாங்க. இந்த பெல்ட்டுக்கு இடையில ஏதாவது கருப்பு மையா ஏதாவது வச்சிருக்கிறேனா அப்படிலாம் பார்த்தாங்க. பெல்ட்டையும் அழுத்தேன். சரி ஃபுல்லா பேண்ட்டை வந்து கால் வரைக்கும் இறக்குனாங்க. என்ன பனியனும் உன் ஜட்டியும் வந்து கருப்பு கலர் இருக்கு, இந்த கருப்பை வச்சு நீ திறந்து அங்க வந்துட்டு நீ காட்டிட மாட்டியா அப்படின்னாங்க. சார் எப்படி சார் அதெல்லாம் காட்ட முடியும், நான் ஒரு கோட்டு போட்டிருக்கேன், அதுக்கு மேல நாட்டு கட்டியிருக்கேன், இந்த கோட்டுக்கு இடையில தான் சட்டை போட்டிருக்கேன், அந்த சட்டைக்குள்ளதான் பனியன் இருக்கு, இவ்வளவு தூரத்துலலாம் நான் அவுத்து பொறுமையா என்னுடைய பனியத்தை கழட்டி நான் எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கா நீங்க அது வரைக்கும் சும்மா இருக்க போறீங்க? நான் ஏன் சார் நான் படிச்ச படிப்புக்கான அங்கீகரிக்கிறதுக்காக இந்த பட்டம் வாங்க வந்திருக்கேன். எங்க உறவினர் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. ஏன் சார் எங்க சக மாணவர்கள்லாம் எல்லாம் வெளி மாநிலத்துல படிக்கக்கூடிய பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க கூட சகஜமா உட்காந்து பேசிட்டு கூட விட மாட்டீங்களே. எங்க இந்த பட்டம் வந்து சும்மா கிடையாது சார், இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு, நான் படிக்கிறதும் பெரிய சிரமத்துல தான் சார் படிச்சேன், அந்த படிப்பினுடைய வெற்றி அதனுடைய இதுதான் சார் இந்த அந்த பதக்கம். ஏன் சார் இதெல்லாம் வாங்க விடுங்க சார், தயவு செஞ்சு நான் எந்த ஒரு தவறும் பண்ணல, எந்த ஒரு அசம்பாதம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல முறை நான் வந்து பேசியும் அவங்க அதெல்லாம் கேட்கல. நீ இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 5 உள்ள வச்சு பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்களா? இல்ல உள்ள வச்சு ஃபுல்லானா லாக் பண்ணிட்டாங்க. டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு இதை லாக் பண்ணாம வெளில வந்து காவலர்கள் ஃபுல்லா உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேர்வை ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருந்ததுனால கதவு அவங்களே கொஞ்சம் திறந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12:10 வரைக்கும் அங்கேயே தான் வச்சிருந்தாங்க. 12:10க்கு பிறகு அந்த 12 மணிக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, கவர்னர் எல்லாம் போயிட்டாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியேற்றிட்டாங்க. பிஹெச்டி ஸ்காலருக்கு வந்து கவர்னர் கொடுக்குறது, எம்ஃபில் ஸ்காலருக்கு வந்து வைஸ் சான்சலர் கொடுக்குறது, எம்ஏ பிஎட் இவங்கெல்லாம் ரிஜிஸ்டார் இது மாதிரி கலந்து எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறது தான் முடிவு. நான் வந்து ஏதோ கவர்னர் கையில வாங்கணும் நான் அடமும் பிடிக்கல, கவர்னர் கையில கொடுக்குறது நான் கூட வேணாம், நான் வந்து இவங்களை கை தான் வாங்கணும்னு நான் விரும்பல. எனக்கான பட்டம் அந்த விழாவில் கிடைக்கணும், அந்த விழாவில் நானும் ஒரு மாணவனா சக மாணவனோட அமருன்னு தான் நான் நினைச்சேன். ஏதோ இந்த விழாவுக்கே என்னை அமர விடாத அளவுக்கு பண்ணி நான் ஏதோ ஒரு தீவிரவாதி போல, ஏதோ நான் ஒரு கைதி போல ரொம்ப என்னை அவமானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து சக மாணவர் மத்தியில என்னை வெளியில அனுப்பி அந்த ரூமுக்குள்ளேயே அடைச்சி வச்சு, என்ன அதுக்கு நீ இங்க வேணாம் உன்னால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை வெளியில அனுப்பிச்சு விட்டு வெளியில அழைச்சி வைக்கனாலும் பரவாயில்ல, அந்த அறையிலேயே அவ்வளவு நேரம் வச்சு என்னை வந்து ஏதோ கொடுமை செஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களை ஏன் அவ்வளவு குறிப்பிட்டு அத்தனை மாணவர்களுக்கு மத்தியில தேடி வந்து முதல்ல ஒருக்க வந்து விசாரணை நடத்துறாங்க, அடுத்து வந்து விசாரணை, அடுத்து வந்து வெளியே அழைச்சிட்டு போய் தனி அறையில் அடைத்து வைத்து விசாரணை, அதுவும் ஜட்டியை கலட்ட சொல்ற அளவிற்கு விசாரணை அப்படின்னா உங்களை ஏன் இவ்வளவு சித்திரவதைக்கு போலீஸ் உள்ளாக்கணும்? என்ன உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா அந்த கவர்னருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அவமதிக்கிற வகையில கவர்னர் எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் முகநூல்ல சில களத்திலையும் சரி அவங்களுக்கு எதிராக அதுக்கு எதிராக நான் குரல் கொடுத்தது உண்மைதான். தொடர்ச்சியா அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது உண்மைதான். பட் ஆனா என்னுடைய இந்த 2 ஆண்டு எம்ஏவும் அதே தமிழ் பல்கலைக்கழகத்தை தான் படித்தேன், எம்பியில் அங்கதான் படித்தேன். இந்த 5 வருஷ படிப்புக்கான உழைப்பு தான் சார் இந்த பட்டம். அந்த பட்டத்தை வாங்குறப்ப ஒரு அந்த ஃபங்க்ஷனை அந்த விழாவை எந்த மாணவனும் சீர்குலைக்க மாட்டான். அதே போல ஏதாவது பண்றதா இருந்தா நாங்க வந்து முன்னாடியே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு தான் பண்ணுவோம். ஆனா எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல, எதுவும் நாங்களாம் எந்த இதுவும் பண்ணவில்லை. நாங்க வந்து ஆனா இங்க உள்ள காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, நான் வந்தா கவர்னர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருவேன், ஏதாவது கத்தி கருப்பு கொடி காட்டிடுவேன், அவர் மீது நான் ஏதாவது எடுத்து வீசிடுவேன் அப்படின்னு இவர்களாவே பொய் கணக்கு போட்டுக்கிட்டு என்னை மன ரீதியா கஷ்டப்படுத்தி நானே அமைதியா இருந்தா கூட என்னை தூண்டுற அளவுக்கு தான் காவலர்கள் பேசுனாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். இப்ப அவர்களே பல ஐடியாலாம் கொடுக்குறாங்க, ஏன்னா இது ஏதாவது வச்சிருக்கியா, நீ எப்படி ஏதாவது அப்படியே வீச போறியா அப்படின்லாம் சொல்லி என்ன கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. நான் என்ன தீவிரவாதியா? நான் படிச்ச படிப்புக்கு தான் அந்த பட்டத்தை கேட்கிறேன், பட்டத்தை வாங்க வந்திருக்கிறேன். நான் அந்த பணத்தை கட்டி எல்லா மாணவர்கள் மாரி தான் நானும் வாங்க வந்தேன். நான் என்ன சண்டை போடணும் வந்தா? அன்னைக்கு நான் போட்டிருக்க கலர் சட்டை வந்து வயலட் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் பேண்ட், நான் உள்ளாடை தான் கருப்பு கலர் போட்டிருந்தேன், பனியன் தான் கருப்பு கலரு. அதெல்லாம் காரணம் கட்டி இப்படி சித்திரவதை செஞ்சாங்கன்னா எப்படி இந்த காவலர்கள் நினைக்கிறதுன்னு தான் தெரியல. தொடர்ச்சியா இந்த ஆளுநருக்கு எதிராக நான் வந்து போர்க்கொடி தூக்கிடுவேன் ஏதோ ஒருங்கிற ஒரு அச்ச பயம் அந்த காவலர்களுக்கு இருந்துச்சு. நான் பல முறை நான் சொல்லியும் அவர்கள் அதை கேட்கலைங்கிறது தான். இந்த பரிசோதனை எல்லாம் முடிந்து விட்டது, கவர்னரும் கிளம்பிட்டாரு, அதற்கு பிறகாவது உங்களுக்கு பட்டம் அளிக்கப்பட்டதா இல்லையா? இல்ல 12:10 வரைக்கும் உள்ளேதான் வச்சுங்க. 12 மணிக்கு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து லோக்கல் போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. தஞ்சாவூர்ல உள்ள டவுன் அந்த போலீஸ் ஒப்படைக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா அவங்க வச்சு ரொம்ப நேரம் வெளியில அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா வெளியில உட்கார வைக்கிறாங்க. அப்பயும் காவலருடைய கஸ்டடியில தான் இருக்கிறேன்.
என்ன ஒன்றும் ஃப்ரீயாகவும் விடல. சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க சார், எனக்காக எல்லாம் ஊர் கிளம்புறதா, அப்பயாவது நான் பார்த்துருவேன் சார், அனுமதிக்கவே இல்லை. அவங்க வந்து 2 நிமிஷம் பேசினா கூட தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரி காம்ரேட் அப்படின்னு கூப்பிடுறாங்க, தோழர்னு கூப்பிடுறாங்க. ஒரு ஆண் பெண் சமத்துவம் இருக்கக்கூடிய ஒரு தோழமை உணர்வோட பழகக்கூடிய தோழர். இந்த தோழருங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்க கூடாது. தோழர்னு கூப்பிட்டா நீங்க வா, நீ எதுக்காக வந்திருக்கியா, நீ ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? அப்ப தோழர்னா தீவிரவாத செயலுக்கு இணையா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு செயலா தான் இந்த பல்கலைக்கழகத்துல நடந்துச்சுங்கிறது தான். மாணவர்களோடையும் சகோதரத்துவமா பேச விடல. ஒரு கட்டத்துல தஞ்சாவூர் காவலர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஜீப்ல வச்சு அடைச்சிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயும் வச்சு லோக்கல்லே சுத்தினாங்க. அப்புறம் நான் அப்பதான் அந்த கார்ல ஏறுறப்பதான் வெளில இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, வந்திருக்கக்கூடிய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாம் தெரியுது அரவிந்த் சாமியை தனியா போலீஸ் கஸ்டடியில் உள்ள நேரம் இருந்துட்டு வராரு அப்படின்னு. ஏன்னு சொன்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சாதான் வெளியில விடுவாங்க, லாக் பண்ணிட்டாங்க. இது அங்க யூனிவர்சிட்டியே ஃபங்க்ஷன் முடிஞ்சாதான் போக முடியும், அவங்க அந்த ரூல்ஸ்ல தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்துட்டோம், இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் என்ன கார்ல ஏத்துறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க உள்ள அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட, பொதுமக்கள்கிட்ட, இங்க உள்ள இடதுசாரி தோழர்கள்ட்ட எல்லாம் தகவல் தெரிவிச்சதன் அடிப்படையில அவங்க எல்லா இடங்கள்லயும் போராட்டம், மறியல் அப்படின்னு ஏதோ ஒரு போராட்ட முயற்சிக்கு போயிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதோடைய நிர்பந்தத்துல, அதோடைய அழுத்தத்துல உள்ள காவலர் அந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து என்னை அழைச்சிட்டு வந்து திரும்பி பல்கலைக்கழகத்திலே விட்டுட்டாங்க. வெளில அழைச்சிட்டு போனாங்க. கரெக்டா 2:55க்கு என்னோட பட்டம் எங்க, நீ வந்து பட்டமே வாங்க வரல, சும்மா பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுத்து காட்டுறேன். அப்படின்னா எனக்கு எதுக்கு கோட்டு கொடுக்கணும், அப்படின்னா எதுக்கு எனக்கு சைன் வாங்கணும், அப்படின்னா எனக்கு எதுக்கு அந்த கார்டு எல்லாம் கொடுக்கணும், கேட் பாஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்கணும், என் நம்பர் ஷீட் நம்பர்னு எதுக்கு ஒட்டணும், அந்த நான் உட்காந்துருக்க சேரு அந்த இது உட்பட நான் காட்டுறேன். நம்பல. அப்புறமா ஓடி போயிட்டு எனக்கான பட்டம் எங்கன்னு என் டிபார்ட்மெண்ட்ல என் துறையில உள்ள ஆசிரியர்கள்லாம் கேட்டா, உன் பட்டம் காணா போயிடுச்சு, நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் காலையில இருந்து அப்படின்னு ஒரு பொய்யா சொல்றாங்க காவலர் துறைக்கு ஆதரவா. சரி எக்ஸாமினேஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸ் எக்ஸாமினேஷன் அந்த ஒரு ஹாலில் போய் பார்க்குறேன். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வரலையோ அவங்க பட்டத்தோட பட்டமா என்னோடய சேர்த்து போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க. அதை நான் தேடி கண்டுபிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய இன்னவுட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல கையெழுத்து போட்டு வந்தேன். அந்த எக்ஸாமினேஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸ் அந்த ரூம்ல இருந்த ஓஏ அந்த அம்மா கையால தான் என் பட்டத்தை கொடுத்தாங்க. உண்மையாக அதையே கூட நான் பெருமையாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை, அந்த அம்மா கையால வாங்கிட்டு கையெழுத்து போட்டு தான் நான் வந்தேன். அதை நான் உடனே எதுக்கு வாங்கினேன்னா, காவலர்கிட்ட நானும் இந்த பல்கலைக்கழகத்துல படிச்சு பட்டம் பெற தான் வந்திருக்கேன், வாங்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த உடனேயும் அந்த பட்டத்தை நான் வாங்கினேங்கிறது. வாங்கி அவங்கள்ட்ட காட்டியிருந்தேன். அப்புறம் காவலரும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து எங்களை விட்டுட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அதுல இருந்து எந்திர வந்துட்டேங்கிறது தான் சொல்லுவேன். இந்த விசாரணை தொடர்பா ஏதாவது பதிவு செய்யப்பட்டதா, அல்லது காவலர்கள் அதுக்கு ஏதாவது என்ன விளக்க சொன்னாங்க? நீங்க வந்து இந்த மாதிரி பதிவு போடுறீங்க, நீங்க கவர்னருக்கு எதிராக பேசியிருக்கீங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு பட்டம் பெறுவதிலிருந்து விலக்கி வைக்கணும்னு முடிவு பண்றாங்களா? இது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது சார். இதே தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துக்கு நம்ம தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமா விவாதிக்கிறதுக்காக இந்தியாவில் உள்ள எல்லா துணைவேந்தர்களும் வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு மாநாடு வந்து தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துல நடந்துச்சு. அப்ப கவர்னர் வராரு, நானும் அதே பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவர். அது பயந்துகிட்டு என்னை வந்து வெளியூர் அனுப்பிச்சிட்டாங்க, நீங்க இருந்தா பிரச்சனை போயிடுவேன்னு சொல்லி. அப்ப அங்கேயும் நான் வந்து வெளியூருக்கு அனுப்பப்பட்டேன், இங்கேயும் கவர்னர். அப்ப கவர்னருக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னே தெரியல, நான் என்ன அவருக்கு செஞ்சேன்னு தெரியல, எதுக்கு இப்படி பயப்படுறாங்கன்னே தெரியல. இது 2வது டைம். இந்த 2வது டைம் தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மன ரீதியா என்னை கஷ்டப்படுத்தி இந்த அளவுக்கு ஆளாக்குனது. அங்க சுற்றி இருந்த மாணவர்கள் எதுவும் கேட்கலையா? அந்த நேரத்துல உங்களை வந்து 2-3 தடவை போலீஸ் வந்து பேசுறாங்க, பக்கத்துல இருந்த தோழர்கள் எதுவும் பேசலையா? மாணவர்கள், சக மாணவர்கள் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் எது சும்மா அதை பண்ணிட்டு போறாங்கன்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பையும் அது சும்மா கேஷுவலா விட்டாங்க, செகண்ட் டைம் பண்றதையும் கேஷுவலா விட்டாங்க. சரி ஏதாவது பேசதான் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போனாங்க. அப்புறமா என்னை அழைச்சிட்டு போய் ரொம்ப நேரம் ஆளை காணும்னு சொன்னோடனே எனக்கு போன் அவங்கள்ட்ட உள்ள அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டுமே எந்த போனும் கிடையாது, எப்படியும் கம்யூனிகேஷன் கொடுக்க முடியல அவங்களால. முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அரவிந்த் எங்கன்னு தேடுறாங்க. அதுக்குள்ள எனக்கு கார்ல வச்சு வெளில சுத்த போயிட்டாங்க. மாணவர்கள்லாம் வெளில வந்து நிக்கிறாங்க, எல்லா மாணவர்களும். கொஞ்ச நேரம் கூட மாணவர்கள் அங்க நிக்க விடல, காவல்துறை அப்புறப்படுத்தி எல்லாரையும் அந்த இடத்தையே ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. ஏன்னா 1 மணி நேரம் வெளில வச்சு வண்டியில வச்சு சுத்திட்டு நான் திரும்பி உள்ள வரப்ப எந்த மாணவர்களுமே இல்லைங்க. என்னுடைய வகுப்பு தோழர்கள் மட்டும் 2-3 பேர், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் மாணவிகள் நிக்கிறாங்க. அந்த மாணவிகளோட பட்டமும் அந்த இடத்துல கொடுக்கப்படாம என்னோட ஒரு பட்டம் மட்டும் காணா போயிட்டுன்னு சொன்னா தப்பா போயிருங்கிறதுனால அவங்களோட பட்டமும் தூக்கிட்டு போய் அங்க கொடுத்துட்டாங்க. அங்க போய் வச்சுட்டாங்க, எக்ஸாமினேஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸ்ல வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பட்டத்தை எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஓகே. இப்போ இந்த விழாவுக்கு அப்பா அம்மாவும் வந்திருப்பாங்க, அவங்க உள்ள இருந்தாங்களா? அவங்க மனநிலை என்ன? அப்பா அம்மா வரல, என்னோட உறவினரும் நண்பரும் வந்திருந்தாங்க. நம்ம சித்தியும் நம்ம நண்பர் என்னோட யூஜில இருந்து ஃபுல்லா பிடிக்க வச்சு உதவி பண்ணா அந்த பையன் தான், அவரும் கூட வந்திருந்தாரு. அதெல்லாம் அந்த வெளியில வந்து பேரண்ட்ஸ் கெஸ்ட் எல்லாம் அமர்ற ஒரு இடம் தனியா ஷெட்டு போட்டு வச்சிருந்தாங்க, அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க.
நான் சரி அவளா பட்டம் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு வெளில உட்காந்துருக்காங்க. ஆனா ஜீப்ல தான் ஏறுறப்பதான் அவங்க பார்த்தாங்க. அவங்க தான் எல்லாருக்கும் தகவல் கொடுத்தாங்க. ஓகே. இந்த சம்பந்தமா பல்கலைக்கழக தரப்புல நீங்க விசாரிச்சீங்களா? ஏன் இப்படி நடந்தது? எனக்கு ஏன் மேடையில போய் நீங்க வாங்குவதற்காக அந்த அங்கிக்கு ஒரு வாடகை கட்டியிருப்பீங்க, கையெழுத்து போட்டிருப்பீங்க, கேட் பாஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுக்கும் பிறகு எனக்கு ஏன் அந்த மேடையில் வழங்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்றத நீங்க பல்கலைக்கழகத்துல கேட்டீங்களா? என்ன விளக்கம் சொல்றாங்க? இந்த பல்கலைக்கழகத்துல எப்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்னர் வந்து ஒரு பிஹெச்டி எல்லாரும் கொடுப்பாங்க, வைஸ் சான்சலர் வந்து எம்ஃபிலுக்கு எல்லாரும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு 75% மேடையில வழங்குவாங்க. ஆனா அன்னைக்கு வந்து ஒரு 10 20 பேருக்கு மட்டும் எம்ஃபிலுக்கு வழங்கிட்டு மிச்சம் பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆஃப் பண்ணிட்டாங்க. யான்னு கேட்டா சரியான ரீசன் சொல்ல, டைம் ஆயிடுச்சு கவர்னருக்கு போகணும். அன்னைக்கு வந்து கவர்னருக்கு 1 மணி நேரம் ஃபிளைட் லேட்டு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அந்த நிகழ்ச்சியை வச்சு சரி எனக்கு தான் கொடுக்கணும், மற்ற மாணவர்களுக்காவது கொடுத்துருக்கலாம். அவசர கதியில மாணவர்களுக்கு வந்து அந்தந்த சீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கவுங்க வாங்கிட்டாங்க. ஒரு 100 பேருக்கு மேடையில வச்சு கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லா மாணவர்களுக்கும் கீழே தான் வந்து வாங்கிட்டாங்க. ஓகே. இது இதற்கு முன்பு பட்டமளிப்பு விழாக்கள்ல இப்படி ஒரு சம்பவம் வந்து கேள்விப்படாத ஒண்ணு. வெளியே வந்து சிபிஎம் தோழர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறா அது வெளியவே முடிந்து விட்டது. அதுவும் கூட ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு தான் நடத்தப்பட்டது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து இட் இஸ் அன்டைஜஸ்டபிள் அப்படின்னு தான் சொல்ல தோன்றுகிறது. நீங்க இதற்கு பிறகு ஏதாவது காவல்துறை தரப்பிலிருந்து உங்களை தொடர்பு கொண்டாங்கடா, இல்லை நீங்க அவங்கள்ட்ட எதுவும் விளக்கம் கொடுத்துருக்கீங்களா? அவங்க எந்த ஒரு தொடர்பு வருத்தம் தெரியல, எதுவும் பண்ணல. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, பிடிச்சி வச்சிருந்தா அவங்க பாட்டு எனக்கு என்னன்னு கேஷுவலா விட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த காவலர் அவங்கலாம் அவங்களுக்கு தேவை கவர்னரை பாதுகாக்கணும். ஆனா அந்த தமிழ்நாட்டுல தமிழ் பல்கலைக்கழகத்துல நான் தமிழ் இலக்கியத்துறை மாணவன். ஆனா இன்னைக்கு எனக்கு பெரிய அநீதி நடந்து இந்த நிகழ்வுக்கு அனுமதிக்கப்படாம கட்டாயமா வெளியேற்றப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு வெளில நிக்கிற எனக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்குமோ காவல்துறை அவங்க விளைவுல அவங்க கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நான் தான் அங்க இருக்கிறேங்கிறது. காவல்துறையின் மூலமாக நடந்தேறி இருக்கக்கூடிய இந்த செயல் எந்த வகையிலும் ஒரு மாணவராலோ அல்லது சமூகத்தாலோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். அரசு தரப்பிலிருந்தும் பல்கலைக்கழக தரப்பிலிருந்தும் இதற்கு நிச்சயமாக அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. உங்களுடைய குரலை நீங்கள் ஆழமாக பதிவு செஞ்சுருக்கீங்க. அரசு தரப்போ அல்லது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக நிர்வாகம் இதற்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஊரிலிருந்து இந்த பதிவை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி சார்.